சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு பிகே ரீச்சால சந்திக்கிறேன். கர்நாடக பிறகு வீடியோ கோணம் போடையில் ஒரு ஐரோப்பிய நாடுகளுக்கு போய் வர வேண்டி இருந்தது. ஒரு மாதம் இடைவெளிக்கு பிறகு திரும்பவும் வந்து ரீச்சால சேர்ந்தாச்சு. இன்றைக்கு நாங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முதல் ரீச்சாவில் ஒரு கணிசமான அளவு அன்னாசி தோட்டம் செஞ்சினாங்க. அது எங்களுக்கு பெரிய அளவில் பலனை கொடுக்கல. காரணம் என்னன்றதுனா எங்களுக்கு அதில் ஒரு அனுபவம் இருக்கையில். ஸோ அதனால் அது எல்லாத்தையும் அப்படியே டெட் ஆக்கிட்டு எல்லாம் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப முதல்ல இருந்து வித்தியாசமான முறையில் வளர்க்குறோம். இந்த முறை வந்து நல்ல சக்ஸஸாக வந்து கொண்டு இருக்குது. அது மனதுக்கு திருப்தியாக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 6000 கண்டலு கிட்ட தென்னை மரங்கள் இந்த இடையில வச்சிருக்கிறோம். என்ன இந்த வெயில் இந்த தன்மைகள் அதுக்காக தென்னை மர இடத்துல வச்சிருக்கிறோம். இங்கே கொஞ்ச இடத்துல என்ன செஞ்சிருக்கிறோம்னு சொன்னால் ஒரு விரலுக்குள்ள மண்ணை போட்டு வேற மண், அதாவது சோப்பு மண், செம்பாட்டு மண்ணை கொண்டு வந்து விரலுக்க போட்டு உரங்கள் எல்லாம் சேர்த்து அதுக்குள்ள வச்சிருக்கோம். அது வந்து நல்ல ஒரு பிரம்மாண்டமான சக்சஸாக வந்திருக்கு. ஒரு மரங்களையும் பார்க்க உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் பழமும் வந்து நல்ல பெரிய பழமா வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். முதல் தரம் செய்யல வந்து சரியான சின்ன வந்திருந்தா ஆனால் நல்ல சுவையா இருந்தது. இது இப்போ முதல் தரம் வெட்ட போறோம், வெட்டி சாப்பிட்டு காட்ட போறோம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. இது வந்து ஒரு மாதிரி ஒரு சாம்பிளுக்கு தான் இதுக்கு வச்சுனாங்க. இதை வந்து இதில் என்ன நன்மைன்னு சொன்னா நிறைய குட்டிகள், அதாவது இந்த சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சைட்ல வார குட்டிகளை தான் எடுத்து வைக்கிறது. இந்த கம்பியாக என்ன செஞ்சிருக்காங்கன்னா அடுத்து எல்லாம் பதிவு வச்சிருக்கணும். இந்த பதியல் வந்து 2 விதமா பயன்படலாம். ஒன்று வந்து நாங்கள் வேற ஆக்களுக்கு விற்கலாம், அல்ல இங்கேயே நாங்கள் இதை பெருப்பிச்சு கொண்டு போகலாம். இந்த அடுத்த பழத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இவ்வளவும் வந்து ஒரு 50-60 பெரல்ல வச்சிருக்கிறேன். நான் மற்ற தோட்டத்தையும் காட்டுறேன். மற்ற தோட்டத்திலையும் பெருசா இருக்கு. இதுலயும் கிட்ட காயல் காய்ச்சி கிடக்குது. காயல் காய்ச்சி கிடக்குறது மட்டுமண்டு இல்லை, நல்ல பெருசா காய்ச்சிருக்கு. இந்த தம்பியன் தண்டைக்கு வரான் தன்னை காட்டையிலன்னா அவனை முதல் காட்டுங்க. இவையல் இல்லையன்னு சொல்லிச்சுன்னா இதெல்லாம் வளர்க்குறதுக்கு வெற்றிகரமா வராது. ஏன்னா அவங்களோட உழைப்பு, பராமரிப்பு, ஒரு பிள்ளைய பாக்குற மாதிரி தான் பழத்தோட்டத்தை பாக்கிறோம். இது வந்து எங்க இருக்கிறதுனா பழமுதிர்ச்சோலை என்று சொல்லி ஒரு இடத்தை உருவாக்கி வச்சுக்கிறோம். கிட்டத்தட்ட இதுக்குள்ள ஒரு 150க்கு மேற்பட்ட பழக்கண்டுகளை வந்து பரல்ல போட்டு வச்சிருக்கிறோம். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாசம் ஆச்சு. ஆனால் எல்லாம் அப்படியே மழையோட எல்லாம் செழிச்சு நிக்குது. நிறைய மரங்கள்ல இருந்து பலன் வர தொடங்கி இருக்கு, பழங்கள் வர தொடங்கி இருக்கு. நான் ஏற்கனவே அந்த வீடியோக்கள் போட்டுதான். இங்கால இதுக்குள்ள இன்னொரு இது வந்து ஒரு ரோசா தோட்டம். அந்த ரோசா தோட்டத்துல வந்து இந்த அடியில காட்டுங்க. இதை பாருங்க. நாங்கள் வெளியில கண்டு வாங்கிக்க ஒரு கண்டு வந்து 80 ரூபாயில இருந்து 110 ரூபா மட்டும் வாங்குறாங்க. இந்த ஒரு மரத்துல பாருங்க எத்தனை கண்டு போட்டிருக்கு, அதாவது குட்டி போட்டிருக்கண்டு. இதை இனி பிரிச்சு எடுத்து தம்பியாக்கள் ஒரு பொட்டில் போட்டு அதை பிறகு மற்றதுக்கு நடுறதுக்கான ஏற்பாடு இருக்கு. இந்த பழத்தை பாருங்க. அதுல என்ன நன்மைன்னு சொன்னா பழமும் விற்கலாம், கண்டும் விற்கலாம். கண்டை வந்து நாங்கள் விற்கிற மாதிரி ஐடியா இல்லை, நாங்கள் வந்து பெருப்பிக்கிற மாதிரி தான் ஐடியா. ஸோ இதுல ஒரு பழம் இன்றைக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு. அதைத்தான் இன்றைக்கு ஆட்டையை போடலாம்னு வந்திருக்கலாம். பழத்தை வச்சு அந்த பின்னாம்பரிய தோட்டத்துல போய் நின்று அப்படி பழத்தை எடுத்து இப்படி எல்லாம் அம்பட்டி பெரிய விளையாட்டு எல்லாம் அம்பட்டிட்டு அப்படியே கடைச்சி சாப்பிட்ற மாதிரி எனக்கு மாஸ்டர் ரீச் ஆன ஒரு நாளைக்கு நாங்களும் பெரிய தோட்டத்துல அப்படி வெட்டி சாப்பிடணும்னு சொல்லி. ஆனா இன்னும் வந்தளத்துக்கு வளரையில நாங்களும் அவன் வெட்டுற மாதிரி வெட்டிட்டு பாருங்க. வாசமே மூக்க தொலைக்குது. अरे हम ये ओढ़ी आप
அப்பா ஆப்பிள் பழம் சாப்பிட்ட மாதிரி இருக்கா அபி இந்தா ஓடியா நம்ம போட்ட பழத்தை நம்மளே வச்சு சாப்பிடுங்க அப்படிதான் இருக்கிறேன் அங்க யோசிக்குது அன்னி ஊத்தி நம்ம அஞ்சு நினைக்கிறேன் வாங்க போய் ரெண்டு வீடியோ சூப்பரா இருக்கு கோலேஷ் உரியவனுக்கு சின்னனா கொடுத்துட்டேன் ஓகே நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஸோ இப்ப அன்னாசி பழத்தை சாப்பிட்டு வீடியோ போடுறதெல்லாம் பெரிய ஒரு குறுங்கும் இல்லை ஆனா நம்ம தோட்டத்துல கிடங்கி சாப்பிடுங்க வேற லேவர் அன்னாசி பழம் சாப்பிட்றோமா அப்படி சாப்பிட்றோமா அந்த மாதிரி இருக்கும் எல்லாம் முழுக்க முழுக்க இயற்கையான முறையில் சூப்பரா இருக்கு உண்மையில சூப்பரா இருக்கு இங்க என்ன செய்யறோம்னு சொன்னா நாங்க நிறைய வீடியோக்கள் எடுத்து போடுறோம் மாங்காய் போடுறோம் கொய்யாக்காய் போடுறோம் அதை போடுறதுக்கு அப்புறம் வாரா நீங்க எல்லாம் சண்டை பிடிக்கிறீங்க இங்க இந்த மரங்கள் எல்லாம் நீங்க வந்து ரெஸ்டாரண்டையும் பார்த்து கேமே எப்படி எடுத்து போட்டா தெரியும் எல்லாருமே சுத்தி பார்க்கணும் சுத்தி பாத்தீங்கன்னு சொன்னா அண்ணா வணக்கம் ஒரு அண்ணா சுத்தி சாப்பிடுங்க ஓகே தேங்க்யூ அப்ப நீங்க வந்து எல்லா இடம் மடுவை சுத்தி பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கலாம் ஸோ அந்த வகையில வந்து மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நான் அன்னாசி பழத்தோட சரியான பிஸி என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நன்றி வணக்கம்